சரியா? அது ஒரு சென்டராக யூஸ் பண்ணலாம், ஒரு ரிசீவராக யூஸ் பண்ணலாம். பட் வீக்கஸ்ட் டிவைஸை நீங்கள் சென்டராக யூஸ் பண்ண முடியாது. எதனால? வீக்கஸ்ட் டிவைஸை நீங்கள் சென்டராக யூஸ் பண்ணீங்கன்னா அதில் வந்து லோட் பேலன்சிங் இருக்கும். சரியா? இஷ்யூஸ் இருக்கும், ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும். சரியா? அதுதான் ஆர்ஆர் அடாப்டரோட மெயின் லைனே சொல்லலாம். சரியா? இப்போ இந்த இமேஜ் எடுத்தீங்கன்னா இந்த இடத்துல எதுவுமே வந்து டிவைஸா இல்லை. ஓகேவா? எதுவுமே வந்து கம்யூனிகேட்டிங் டிவைஸா இல்லை. பட் ஒரு லேப்டாப் நம்ம வந்து கம்யூனிகேஷன் யூஸ் பண்றது தெரியுமா? இதுதான் ஒரு டைப் ஆஃப் இது. ஓகேவா? இதுல கிளஸ்டர்ங்கிற கான்செப்ட் எதுக்கு அதை யூஸ் பண்ண தெரியுமா? வீக்னஸ் செக் பண்ற கான்செப்ட் தெரியுமா? இது எப்படி ஒர்க் ஆகும்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 3 ரிசோர்ஸ் சூஸ் பண்ணிக்கணும். அந்த ரிசோர்ஸ் மீன்ஸ் என்ன பண்ணுன்னா, அது வந்து ஃபர்ஸ்ட் அதோட டெஸ்டினேஷன் பார்க்க அதாவது ஒரு கம்யூனிகேஷன் நமக்கு என்ன வேணும்? ஒரு சென்டர் இருக்கணும், ஒரு ரிசீவர் இருக்கணுமா? அப்போ அதோட உங்களுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ், இன்னொரு எண்டிங் ஸ்டேஜ். ஓகேவா? அப்போ ஒருத்தர் வந்து டெஸ்டினேஷன், இன்னொரு வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இருக்கணுமா? அப்போ டெஸ்டினேஷன் சூஸ் பண்ணும்போது இப்போ நடுவில் உங்களுக்கு வந்து நிறைய ரூட்ஸ் இருக்கு, ஒரு 20 to 30 ரூட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த டைம்ல நீங்க என்ன பண்ணுவீங்க? ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் நோட சூஸ் பண்ணுவீங்களா? இப்போ எப்படி நான் இங்கே ஒரு டிவைஸ் இருக்கு. ஓகேவா? நம்ம செல்போன் டிவைஸ் இருக்கு, நடுவில் உங்களுக்கு நிறைய டிவைஸ் இருக்கு. ஓகேவா? ஓகேவா? எல்லாமே ஒவ்வொரு நோடு வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணணும்னா, இதுல இருந்து ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் நோட சூஸ் பண்ணணும். ஓகேவா? இந்த ஸ்ட்ராங்கஸ்ட் நோட சூஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, பக்கத்துல இருக்க எல்லா டிவைஸையும் இது கனெக்ட் செய்யும். சரியா? கனெக்ட் பண்ணிட்டு இதை இன்னொரு நோடா சூஸ் பண்ணணும். இது கூட கனெக்ட் பண்ணணும். சரியா? இப்போ இது வந்து ரெண்டு செகண்ட். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா, இது கனெக்ட் பண்ணும்போது டெஸ்டினேஷனை ஒரு இடத்துல சூஸ் பண்ணிட்டே வரும். இப்போ இதுல இருந்து ஸ்ட்ராங்கஸ்ட் பண்ணும்போது ஃபைல் ஸ்டேஜ் கொண்டு போறதுதான் ஆர்ஆர் நெட்வொர்க். சரியா? இப்போ இந்த நெட்வொர்க் என்னன்னா, டிரான்சாக்ஷன் ஈஸியா இருக்கும். சரியா? ஒரு கம்யூனிகேஷன்ல என்ன இஷ்யூஸா இருந்தாலும் டிரான்சாக்ஷன் ஈஸியா இருக்கும். சரியா? எனர்ஜி கன்சம்ப்ஷன் கம்மியா இருக்கும். எதனாலனா, நம்ம 100ல இருந்து 200 டிவைஸ் நம்ம கனெக்ட் பண்றதுல ஒரு 1 டிவைஸ் யூஸ் பண்ணி ஒரு 10 டிவைஸ் நம்ம செட் பண்ணும்போது நமக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஓகேவா? எனர்ஜி கன்சம்ப்ஷன் கம்மியா இருக்கும். நெக்ஸ்ட் என்னன்னா, ஒரு ஹியூமனாலிட்டி வந்து இன்டர்ஃபியர் ஆகிறதுக்கான பர்பஸ் கம்மியா இருக்கு. சரியா? எல்லாமே உங்களுக்கு வந்து டவர் ஏதோ ஒரு நெட்வொர்க் டவரோ இல்லை ஒரு நெட்வொர்க் டிஸ்ட்ரிபியூட்டர் நம்ம வைக்கிறோம்னா அந்த இடத்துல நம்ம மேஜராக என்ன இஷ்யூ வரும்? நம்ம அந்த நெட்வொர்க்காக ஒரு எக்ஸ்பென்சஸ் ஸ்பெண்ட் பண்ணணும், அதுக்காக டைம் கொடுக்கணும், அதுக்காக பில்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும். சரியா? இந்த ஸ்பேஸ் எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் இந்த ஆர்ஆர் நெட்வொர்க். சரியா? எங்க